ஏங்க அவங்களவே வந்துட்டாவ. வரட்டும். நமக்கு என்ன? சரி, நீ போய் பொருள் எல்லாம் எடுத்துட்டு வா, நம்மள சாமி கும்பிட்டு போவோம். இல்லப்பா, அவங்க கூட சேர்ந்து தான் சாமி கும்பிட போறோம். ஏல, என்னதான் யோசிச்சு வச்சிருக்கேன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டுக்க. இங்க வந்து அவங்க கூட சேர்ந்து சாமி கும்பிட போறேன்னு சொல்லிய. என்னதான் நடக்க போகுதுங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எதுவா இருந்தாலும் சொல்லி தொலை. எல்லா உண்மையும் இப்போ உங்களுக்கு தெரிய தான் போகுது. என்ன மாமா, நான் சொல்றது சரிதானே? ஆமாப்பா, சரிதான். என்ன ஆச்சு இந்த மனுஷனுக்கு? 2 3 நாளா ஆளே ஒன்றும் தெரியலையே. என்னதான் பண்ணி தொலைக்க போறாருன்னு தெரியலையே. எது கேட்டாலும் வாயை திறந்து சொல்லவும் மாட்டேக்காரு. இப்போ இங்க வந்து இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு நிக்காரு. என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலையே. இல்ல, அதையால அவரை பத்தி கேட்க. அது அவருக்கு தெரியும். இதுக்கும் அவருக்கும் என்னல சம்மந்தம் கிடக்கு? என்னன்னையோ போ. இன்னைக்கு இங்க என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியல. எல்லா உண்மையும் உங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிரும்ப்பா. கொஞ்ச நேரம் கம்மிட்டு இருங்களேன். நீங்களே எதுக்கு இங்க வந்திருக்கிறீங்க? என்னே என்ன அப்படி கூப்பிடாதன்னு வந்துட்டு அன்னைக்கே சொல்லியிருக்கோம்ல. எதுக்கு வந்தீங்க இங்க? இன்னைக்கு அப்பாவுக்கு நினைவு நாள்ல அதான் சாமி கும்பிடலான்னு வந்தோம். அப்பாவா? உனக்கா? யாரு? என்னைக்கு நீ அவங்கள தவிக்க விட்டுட்டு போனியோ அன்னைக்கே நீ செத்து போயிட்டு தான் நினச்சிக்கிட்டோம் நாங்க. அப்பான்ற பேச்செல்லாம் வச்சுக்கிற வேலை வச்சுக்காதீங்க. வார்த்தையை கொஞ்சம் அடங்கி பேசுங்க. என்ன அளந்து பேசணும்? நாங்க எப்படி போனா என்னன்னு தவிக்க விட்டுட்டு போனவளுக்கு இப்ப என்ன அக்கறை? போங்க ஒழுங்கா இங்க இருந்து எல்லாரும். மாமா, யாருல உனக்கு மாமா? அந்த உரிமையை நீயா எடுத்துக்கிட்டா கூப்பிட்டுருவியோ? உங்களுக்கு இப்ப என்ன கோவம்? எங்க அம்மா அன்னைக்கு உங்களை தவிக்க விட்டுட்டு ஓடுனது தானே தப்பு. அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன காரணம்? உங்க அப்பனுக்கு எங்களை அசிங்கப்படுத்தணும். அதுக்காக இவகிட்ட என்னென்னமோ பேசி மயக்கி இழுத்துட்டு ஓடி இருக்கான். இவளும் முன்னாடியே போயிருக்கா. நாங்கள் ஊர் முன்னாடி அவமானப்பட்டு நின்னோம். வேற என்ன காரணம்? என்ன மாமா அப்படியே நிக்கிறிய? சொல்றியெல்லாம் எப்படி? சொல்லியன் சொல்லியன் கௌதம். ஏங்க என்ன? என்ன சொல்ல போறியே இப்போ? உண்மையா சொல்ல போறேன். ஏங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா நீங்க? போதும் நிறுத்து அஞ்சலி. உன் பேச்சை கேட்டு கேட்டு தான் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வளர்ந்து நிக்குது. இதுக்கு மேலேயே இதை மறைச்சு வச்சா நல்லதில்லை. இருக்கிற ஒரு பிள்ளையோட வாழ்க்கை ஏற்கனவே கஷ்டத்துல கிடக்கு. இதுக்கு மேலேயே இந்த பாவத்தை சேர்த்து வச்சோம்னா நம்ம பிள்ளை வாழ்க்கை தான் வீணா போகும். நம்ம பிள்ளை கண்டியாச்சும் இந்த பாவத்தை இனிமேல் சுமக்காம இருக்கணும். அதுக்கு இப்போ உண்மையை நான் சொல்ல தான் போறேன். ஏங்க என் பேச்ச கேளுங்க, சொல்லாதீங்கன்னு சொல்றோம்ல. உன் வேலை என்னவோ அதை மட்டும் நீ பாரு. எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும்னு. என்ன மாமா சொல்றியெல்லாம் எப்படி? என்னெல்லாம் சொல்ல சொல்லிய? நடந்த உண்மையை தான் சொல்றேன். வேற என்ன கேட்க? நீங்க மாமாவை சொல்ல விடலைனாலும் இப்போ உண்மையை சொல்றதுக்கான ஆள் அங்க நிக்கு. அவரை கூப்பிட்டு நான் சொல்லுவேன். உங்ககிட்ட நான் எதுக்கு கத்திட்டு அடக்கணும்? இல்ல என்ன எங்கள மேல பழிய போட பாக்குறியோ? நான் எதுக்கு உங்க மேல பழியப்படணும்? என்ன? நான் இங்க கேள்வி கேட்டுட்டு அடக்க, நீங்கள் வாங்க என்ன பேசிட்டு அடுக்குறீங்க? இதோ இருங்க மாமான்னு கூப்பிடுறேன் ஆளை. இல்லை கார்த்தி, அவரை கூட்டிட்டு வாளே. என்ன ராமலிங்கண்ணே, நீங்க என்ன செய்றீங்க இங்க? என்ன நீங்க இப்ப சொல்லுங்கண்ணே எல்லா உண்மையையும். தம்பி, உன் தங்கச்சி ஓடி போயிட்டு இருந்தானே நீ கோவமா இருக்க? உன் தங்கச்சி ஓடி போனதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? வேற என்னண்ணே? நான் எங்களை அசிங்கப்படுத்தணும்னு தானே அவ அப்படி பண்ணிட்டு போயிருக்கா. அட இல்லப்பா, உன் தங்கச்சி வீட்டுக்காரன் உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டுட்டு போனான்ல. ஆமாண்ணே. பொண்ணு கேட்டுட்டு போன அன்னைக்கு நைட்டு உன் தங்கச்சி வீட்டுக்காரனை கொல்றதுக்கு ஆள் போயிருக்கு. என்னென்ன சொல்றிய? போனவங்க நீங்க தான் அனுப்புனீன்ற மாதிரி பேசி உங்க தங்கச்சி வீட்டுக்காரனை நம்ப வச்சிருக்காங்க. அவரும் அதை நம்பி உன் தங்கச்சியை போய் பார்த்துருக்காரு. பார்த்த நேரத்துல உன் தங்கச்சியும் அதை உண்மைன்னு நம்பி ஓடி போறதுக்காண்டி போயிருக்காங்க. என்ன? நாங்க யாரையும் அனுப்பல. அனுப்ப வேண்டியதா இருந்தா நாங்க அவன் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டப்பயே அடிச்சு அனுப்பியிருப்போமே. நாங்க எதுக்கு அப்ப சரின்னு சொல்லிட்டு போறவ ஆளை வச்சு அடிக்க போறோம்? நீ அனுப்பலன்னு எனக்கு தெரியும் சேகரு. அங்க போனது யாரு, எதுக்காக போனாங்கன்ற எல்லா உண்மையும் ரத்னத்துக்கு தெரியும். என்ன சொல்றிய? ஆனா ஆமாப்பா, உன் ஃப்ரெண்டு ரத்னத்துக்கு தான் எல்லா உண்மையும் தெரியுமே. அவருக்கு எப்படி தெரியும்? அதானே, உன்னைய கொல்ல ஆள் அனுப்புனதே அவருதான். என்னப்பா சொல்ற? ஆனா எதுக்காக அப்படின்னு எனக்கு தெரியல. உன் தங்கச்சியா அவன் விரும்பினா அது மட்டும் எனக்கு தெரியும். ஆனா உன்னை ஏன் கொல்ல வந்தான்றது நீ அவன்கிட்ட தான் கேட்டுக்கணும் பாத்துக்க. ஆனா என்கிட்ட என்ன சொன்னான்னா, எங்க நீ பெரிய இடத்துக்கு கல்யாணம் முடிச்சு போயிட்டுனா அவனுக்கும் உன் தங்கச்சி கெட்டி கொடுக்க மாட்டியோன்னு பயந்து இப்படி பண்ணதான் சொல்றான். ஆனா அவன் மனசுல என்ன வச்சு இது பண்ணான்னு எனக்கு தெரியாது. அது நீ அவன்கிட்ட தான் கேட்கணும். என்ன நீங்க சொல்றது உண்மையா? என் தங்கச்சி வீட்டுக்காரன்னு கொல்றதுக்கு ஆள் அனுப்புனது அந்த ரத்னமா? அட ஆமாப்பா. என்ன இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த ரத்னத்தோட கொஞ்சம் வயல நம்ம வயல் பக்கத்துல தான் இருந்தது. அது வித்துட்டு போக ஒரு வாட்டி வந்திருந்தாப்புல. உன் தங்கச்சி ஓடி போன ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே நடந்தது இது. அப்பதான் எல்லா உண்மையும் சொல்லிட்டு போனான் அவன். இருந்தாலும் எனக்கு அப்ப நம்பிக்கை இல்லை. நானும் குடிச்சிட்டு அப்படி இப்படி கிடந்தோம்ல. அதனால நான் பெருசாக அதை நம்பல, கண்டுக்கிடல. இப்போ ஒரு பிள்ளை வாழ்க்கையில ஈடுபட்டிருக்குன்னும் போது எதுக்கு அந்த பிள்ளை வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டு நம்ம உண்மையை சொல்லுவோமேன்ட்டு இப்ப சொல்லலான்னு வந்தேன் நான். நீ உனக்கு சந்தேகமா இருந்தா அந்த ரத்னத்தையே கூப்பிட்டு கேளு. மச்சான், அவர் சொல்லியதெல்லாம் உண்மைதான். என்ன போய் சொல்ற? ஆமாண்ணே, நானும் இவரோட தங்கச்சி அணுவும் லவ் பண்ணோம். எங்க இவர் உங்க தங்கச்சி இளவரசியை கட்டிக்கிட்டா எங்க வீட்டுக்கு பொண்ணு தர மாட்டாருன்னு பயந்தேன்.
பெரிய இடத்துக்கு மருமகன் ஆயிட்டாருன்னா அவர் தங்கச்சி எனக்கு கெட்டி கொடுக்க மாட்டாருன்னு நினச்சி பயந்தேன். அதனால தான் இவர் உங்கள் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்த அன்றைக்கி இவரை கொல்லணும்னு நான் முடிவு பண்ணேன். அந்த முடிவை நான் தனியாலாம் எடுக்கல. இவர் தங்கச்சி அப்போ ஊருக்கு போயிட்டா. அவர்கிட்ட ஃபோன் அடித்து கேட்கும்போது தான் அவள் இப்படி சொன்னான். நம்ம 2 பேரும் சேரணும்னா அப்போ வேறு வழி கிடையாது, இப்படி ஏதாவது பண்ணாதான் அவங்கள பிரிக்க முடியும்னு சொல்லி. இருந்தாலும் எனக்கு கொல்ல மனம் இல்லை. மிரட்டி விட்டுணுன்னு தான் நினச்சேன். இவர் தங்கச்சி தான் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ முடிக்கணும்னா முடிச்சு விட்டுருன்னு சொன்னான். அதனால தான் அடியாள்வெல்லாம் அனுப்புனேன். கடைசியில் அவர் அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாரு. போய் ரயில்வே ஸ்டேஷனில் இவரும் இளவரசியும் நின்றுட்டு இருந்தாவ என்ன பண்ணியதுன்னு தெரியாமல். அந்தால நான் அங்கே போய் வெட்டுறதுக்கு தான் போனேன் இவரை. அப்புறம் அங்கே போன பிறகு தான் இவர் நீங்கள் தான் ஆள் அனுப்புனீங்கன்னு நினச்சிட்டேன். சரி இதுவே நல்ல சாக்காக இருக்கட்டும்னு சொல்லி எனக்கு இவங்களை கொல்ல மனம் இல்லாமல் அப்படியே அந்தால அப்போது வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போய் வாழ வைக்கிறேன்னு சொல்லி சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே போயிட்டு ஒரு வேலைகீழ பார்த்து அப்புறம் ஃபாரின் போய் அதுக்கப்புறம் இவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி இப்படியே வாழ்க்கை ஓட்டிட்டு இந்த உண்மையை இத்தனை வருஷமாக எதுக்கு மறைச்சேன்னா உங்களை கொல்லணும்னு நினச்சிட்டு கடைசியில் உங்க கூட உறவாடியோன்னு எங்களை தப்பாக நினச்சிருவியோல தான் அப்படி பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்க எல்லாரும். உன்னை நான் ஃப்ரெண்டை நம்பி தானே வீட்டுக்குள்ள விட்டேன். என் வாழ்க்கையை நாசம் பண்ண உனக்கு எப்படில மனசு வந்தது? சே, என் கூட பிறந்த தங்கச்சியே என்னை கொல்லணும்னு நினைச்சிருக்கா. வேற ஒரு ஃப்ரெண்டு நீ நீ மட்டும் எப்படி இப்படி நினைப்ப? என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தா நான் உங்களை சேர்த்து வைக்காமையா இருந்திருக்க போறேன். என்னை போதை நிறுத்துங்க. அப்படியே ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நடிப்பீங்க. நீங்கள் அந்த பணக்கார வீட்டுக்கு மருமகனா போயிருந்தா அப்போ என்ன இவருக்கு கட்டி கொடுத்துருப்பியலா? மாட்டீங்கல்ல. நீங்கள் மட்டும் உங்கள் ஆசைப்பட்ட பொண்ணோட வசதியான வாழ்க்கையை வாழுவீங்க. நான் மட்டும் இவருக்கு என்னை கட்டி வைக்காம வேற எவனுக்காவது பிடிச்சி கட்டி வைப்பிய கஷ்டப்பட்டு நடக்கணுமோ? அதனால தான் நான் அப்படி பண்ண சொன்னேன். சி, உங்களால் ஏன் தங்கச்சியும் தங்கச்சி புருஷனையும் இத்தனை வருஷமா தப்பாக நினச்சி ஒதுக்கி வச்சிருந்துருக்கேனே நான். உன்னெல்லாம் என் தங்கச்சின்னு சொல்லிக்கவே எனக்கு கூசுது நாக்கு. சே, நீ எல்லாம் என் கூட தான் பிறந்தியோ? இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசிட்டு நடக்காத சொல்லிட்டேன். அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சிட்டுல, இப்போ என்னத்துக்கு அதை கிளறிட்டு நடக்கிறிய? மச்சான், இவங்களெல்லாம் சும்மா விடவே கூடாது. உங்களை கொல்ல முயற்சி பண்ணி இத்தனை காலமும் உங்களை ஏமாத்திட்டு உங்க கூடவே இருந்து உங்க சொத்தை அழிச்சிருக்காவ. இவங்களெல்லாம் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும். ஏங்க நீங்க வேற சும்மா இருங்க, எதுக்கு போலீஸ் கேஸ்ன்றிய? இல்ல தங்கச்சி, அவர் சொல்றது சரிதான். இவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும். ஏங்க வேண்டாங்க, அவங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அதுக்கு அவங்க பண்ண தப்ப எப்படி மறக்க முடியும்? ஏங்க அந்த பிள்ளைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ போய் போலீஸ் கேஸ்ன்னு போனால் அந்த பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகுறது? அவங்களுக்கு இருக்கிறத ஒத்தைக்கு ஒரு பிள்ளை, விடுங்க. என்ன இளவரசி இப்படி சொல்லிய? வேண்டாம்னே, அந்த பிள்ளை கண்டியாவது அவங்கள விட்டுருவோம்னு. ஏங்க ஆமாங்க, வேற அந்த பிள்ளையை நினைச்சு பார்க்கணும்ல. வயசு பிள்ளையாச்சே அது. பெற்றவங்க பண்ண தப்புக்கு அந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணும்? இப்போ இவங்க 2 போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட்டியான்னா அந்த பிள்ளை ஒத்தையில கிடந்து என்ன கஷ்டப்படுமோ? அந்த பிள்ளை மேல நான் பாசமா தான் இருக்கேன். அந்த பிள்ளைய நாங்க பாத்துக்கிடியோம். என் பிள்ளைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். அஞ்சலி, கொஞ்ச நேரம் சும்மா இரு. இவ்வளவுக்கும் காரணம் நீங்க தாங்க. நான் சொல்றதை கேட்டு அப்ப எதையும் சொல்லாம இருந்திருக்கலாம்ல. போத நிறுத்த அஞ்சலி, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணமே நீதான். என்ன வேண்டாம்னே, அவங்கள விட்டுருவோம். என்ன இளவரசி இப்படி சொல்லிய? இவங்க சொன்ன பொய்யால இத்தனை காலமும் உன்னைய தப்பா நினைச்சு நான் உன்னைய எப்படி கஷ்டப்படுத்தியிருக்கேன். உன்னை எவ்வளவு நாள் பிரிஞ்சு கஷ்டப்பட்டிருக்கேன் நான். இப்பயாவது சொன்னாங்கல்லண்ணே, விட்டுருங்க பாவம். ஏங்க வேண்டாங்க, போலீஸு கேஷன்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம். அந்த பிள்ளை முகத்துக்காண்டியாவது இவங்கள விட்டுருங்க. அனு, சொல்லுங்க மாமா. மக்களே, உனக்கும் அப்பா அம்மா கூட இருக்க பிடிச்சிருக்கா இல்லையா? ஏன் மாமா அப்படி கேக்குறீங்க? உனக்கு பிடிக்கல, விருப்பம் இல்லைன்னா சொல்லுமா. அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு உன்னைய நான் பாத்துக்கிடியேன். எனக்காக அவங்கள விட்டுருங்க மாமா. ஏங்க அந்த பிள்ளைய எப்படி கஷ்டப்படுத்துறீங்க? விடுங்க. மக்களே, உனக்கு எந்த பிரச்சனைனாலும் இந்த மாமாக்கு ஃபோன் பண்ணு, நான் வாரேன். உனக்கு எப்போ வேணுமோ இந்த வீட்டுக்கு வா, போ, வந்துட்டு போயிட்டு இரு, பேச பழகு. ஆனா உன் அப்பா அம்மாவை தயவு செஞ்சு இந்த வீட்டு பக்கம் கூட்டிட்டு வந்துடாத. எனக்கு அவங்க 2 பேரையும் பார்க்கவே பிடிக்கல. என்ன காரியம் பண்ணியிருக்காவ? இவ்வளோ தப்பையும் பண்ணிட்டு இத்தனை வருஷம் எப்படிதான் என் கூட இருந்தாவளோ தெரியல. சி, நினைச்சாலே உடம்பெல்லாம் கூசு. உனக்காக மட்டும்தான் மக்களே இவங்க 2 பேரையும் இப்ப நான் விடுறேன். என் கண்ணு முன்னாடி இவங்களை இருக்க சொல்லாத. தயவு செஞ்சு அவங்களை கூட்டிட்டு போக சொல்லு. அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் மாமா. நீ எதுக்கு மக்களே மன்னிப்பு கேட்க? தப்பு பண்ண 2 பேருமே குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கும்போது நீ என்னத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்? நீ எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வா, போ, உன்னை நான் எப்பவுமே மதிக்கேன். ஆனா தயவு செஞ்சு உன் அப்பா அம்மாவை பத்தி மட்டும் என்கிட்ட எப்பவுமே பேசிடாது. தயவு செஞ்சு அவங்களை இங்க இருந்து போக சொல்லு. ஏட்டி போதவா, டே ரொம்ப தான் குழஞ்சு பேசுவேன். இன்னும் உனக்கெல்லாம் நல்ல மாமா கிடைச்சிருந்தா அவ்வளோதான். ஏங்க இன்னும் எதுக்கு இங்கே நின்று அழுதுட்டு நடக்கிறிய? அதான் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டியல்ல. வாங்க போதும், அவங்க 2 குடும்பமும் சேர்ந்துட்டாவ. உங்க மாவளை நீங்க உங்க வீட்லயே உட்கார வச்சுட்டாடுங்க. ஏப்பா வாங்கப்பா போவோம். மச்சான், என்கிட்ட பேசாதடா நீ. உன்னை நினைச்சாலே எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. கண்ணு முன்னாடி நிக்காத. உன்னை கொன்னாலும் கொன்று வேணாம். என்னைய மன்னிச்சிடு மச்சான். சி, நீ எல்லாம் ஒரு ஜென்மமா? தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிடு மச்சான். என் கண்ணு முன்னாடி நிக்காதலே பேரை சொல்லிட்டேன். என்ன நீங்க போங்கண்ணே. சி, இதுங்களால இத்தனை காலமும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் நம்ம. தங்கச்சி, என்ன என்னைய மன்னிச்சிடுமா. நடந்த உண்மை என்னன்னு தெரியாம உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். எதுக்கு நீ மன்னிப்புலாம் கேட்குறிய? ஏதோ நம்ம சூழ்நிலை அப்படி நம்மள மாத்திருச்சு. மச்சான், நீங்களும் என்னைய மன்னிச்சிருங்க. என்ன மச்சான் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கிறிய? அதான் உன் தங்கச்சியே சொல்லிட்டால, சூழ்நிலை தான் நம்மள அப்படி மாத்தி வச்சிருந்தது. இத்தனை காலமும் நம்ம சூழ்ச்சியில மாட்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருக்கோம். இதுக்கப்புறமாவது நம்ம சேர்ந்து சந்தோஷமா இருப்போம்.
மச்சான் சாமியை கும்பிட்டுட்டு அவ்வளோ நம்ம வீட்டுக்கு வரணும். வந்து அங்கே சாப்பிட்டு எடுத்துட்டு தான் போகணும். சரி மச்சான், சரி போய் சாமியை கும்பிடுவோமா? நேரமாகுது. தம்பி நானும் கிளம்பியேன்ப்பா, வயல்ல வேலை கிடக்கு. சரிங்க அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. பரவாயில்ல, இருக்கட்டும்ப்பா. மாமா நான் வேணா உங்களை கொண்டு போய் விடுவா? வேண்டாம்ப்பா, கொஞ்சம் உரம்லாம் வாங்க வேண்டி கிடக்கு, அதெல்லாம் வாங்கிட்டு நானே போய் விடுவேன், நீ பார்த்து வா. சரிங்க மாமா. சரி வாங்க போவோம், எல்லாரும் போய் சாமியை கும்பிடுவோம். மருமகளே, சொல்லுங்க அத்தை. வா போய் சாமியை கும்பிடுவோம். அந்த வாரேன் அத்தை. எல்லாம் நீங்களும் வாங்க, ஏன் இங்கே நிற்கிறீ? போங்கம்மா வரேன். வாங்க வாங்க. ஓய் சொல்லுங்க. என்ன நான் சொன்ன மாதிரியே எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டேன்னா? ஆமாம், முடிச்சிட்டிய? என்ன முடிச்சிட்டியேன்னு இழுக்க போட்ட டீலிங் ஞாபகம் இருக்குல்ல? என்ன டீலிங்? ஏட்டி இந்த பிரச்சனையெல்லாம் நான் சால்வ் பண்ணிட்டேன்னு ஏன்னா அத்தான்னு தான் கூப்பிடணும்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க, போங்க. ஐயே இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இரு நான் உங்க அப்பா கிட்டேயே பேசிக்கிட்டேன். அப்பா கிட்ட என்ன சொல்ல போறிய? நீ கூப்பிடலன்னு நான் அவர்கிட்ட சொல்லி உங்க மவளை என்னைய அத்தான்னு கூப்பிட சொல்லுங்கன்னு சொல்லுவேன். ஆமாம் சொல்லுவீங்க சொல்லுவீங்க. எங்க தைரியம் இருந்தால் சொல்லுங்களா பார்ப்போம். ஏன் நான் சொல்ல மாட்டேன்னு அவ்வளோ நம்பிக்கையா உனக்கு? வேற? இரு இதுக்காண்டியே சொல்லிய உங்க மவளை எப்போ என்ன கட்டி கொடுப்பிய, அதுக்கு முன்னாடி அவளை அத்தான்னு கூப்பிட சொல்லுங்கன்னு சொல்லியே இரு. பார்ப்போம் பார்ப்போம். தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்? இந்த உண்மையை கண்டுபிடிக்க நீங்களும் எங்கள் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அதுக்கு தான். அவன் என் ஃப்ரெண்டு, அவனுக்காண்டி எது வேணாலும் செய்வேன். இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்லுவேன்? போய் சாமியை கும்பிட்டு போ. நீங்கள் வரலையோ? நீங்கள் ஃபேமிலியாக சாமி கும்பிட்டு போறிய, இதில் நான் எதுக்கு நடுவில்? நான் அங்கே நிற்கேன். ஐயா என்ன இப்படி பிரித்து பேசுறியா? ஃப்ரெண்டுன்னு சொன்னியா, அப்புறம் இப்படி பிரித்து பேசினா எப்படி? இருக்கட்டும், நீங்கள் போய் சாமி கும்பிடுங்க. அதெல்லாம் முடியாது, நீங்கள் வாங்க, இல்லைன்னா நான் அண்ணிட்ட சொல்லுவேன். என்னையா அண்ணிட்ட கடலை போட்டது போதும். ஏன் என்ன? உங்கள் ஃப்ரெண்டு இங்கே சாமி கும்பிட வரமாட்டேன்னு சொல்கிறாவ, என்னன்னு கேட்டு கூட்டிகிட்டு வாங்க. இல்லையா? ஏன்னா நீங்கள் ஃபேமிலியாக போறிய, இதில் நான் எதுக்கு நடுவில்? அட என்னென்ன இப்படி சொல்கிறிய? நீங்களும் தானே ஹெல்ப் பண்ணீங்க, வாங்க. ஏன் இப்படி பிரித்து பேசுறீங்க? சொல்லுங்க நீ வர சொல்லு. இல்ல வாழ என்ன இப்படி புதுசா பேசிட்டு நடக்கா? வந்து சரி ஒழுங்கா சொல்லிட்டேன். சரி பாரு, வாங்க போவோம். வாங்க சார், என்ன ட்ரெஸ் சார் பார்க்க போறீங்க? சாரி காட்டுங்க. என்ன மாதிரி சாரி சார்? பட்டு புடவையா, சாதா புடவையா, ஃபேன்சியா, டிசைனரா, எந்த மாதிரி சார்? ஐயோ, சாரியில் இவ்வளோ இருக்கோ? ஐயே நான் சொன்னது கம்மி சார், சாரிலேருந்து எவ்வளவோ இருக்கு. பூனம் சாரி இருக்கு, பிளெயின் சாரி இருக்கு, டிசைனரு, ஃபேன்சி, சில்க் சாரி, நிறைய இருக்கு. எம்ப்ராய்டரி சாரி, பிரிண்டட் சாரி, லைட் வெயிட் சாரி, ஹெவி ஒர்க்கு, ஸ்டோன் வச்ச சாரி, இந்த மாதிரி நிறைய இருக்கே. வாயில் புடவெல்லாம் கூட இருக்கு. நீங்க யாருக்கு எடுக்கிறீங்க, எந்த மாதிரி டிசைன்ல பாக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காட்டுவேன். ஐயோ போதும், என்ன இவ்வளோ பெரிய லிஸ்ட்டாக போகுது? என்ன சார் பண்றது, கடன் வச்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல தானே வேணும், அப்போ தானே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்பா இவ்வளோ இருக்கோ புடவையில்? ஆமாம் சார். எனக்கு இந்த சாரியை பற்றிலாம் பெருசாக எதுவும் தெரியாது சார். இந்த காலத்து பிள்ளைகள் கட்டுற மாதிரி, நல்ல வயசு பிள்ளைகள் கட்டுற மாதிரி ஒரு நல்ல புடவையாக கட்டுங்க. ரொம்ப மாடர்னாகவும் இருக்க வேண்டாம், அப்படி இப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்டோன்லாம் வச்சுருக்க வேண்டாம். கொஞ்சம் அழகாக சிம்பிளாக இருந்தாலும் பிளெயினாக அழகாக இருக்கிற மாதிரி இருக்கணும், ஹெவி ஒர்க்கெல்லாம் இல்லாமல். புரிஞ்சிருச்சு. அம்மா யாருக்கு, கேர்ள் ஃப்ரெண்டுக்கா, லவ்வருக்கு தானே வாங்குறிய? ஐயே என்னென்ன? அட மொத எடுக்க வந்திருக்க, வேற யாருக்கா இருக்க போகுது? உங்கள் அம்மாவுக்கு எடுக்கிறதா தான் உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கேன். ஏன்னா உங்களுக்கு தான் புடவையை பற்றி ஒன்றுமே தெரியலையே சார். யாருன்னு? அப்போ கன்ஃபார்ம் நீங்கள் கட்டிக்கிற போகிற பிள்ளைக்கு தான் எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என்னை புடவையே காட்டுங்க. இந்த காலத்து பிள்ளைகள்லாம் முன்ன மாதிரி இல்லைப்பா, கொஞ்சம் வெயிட் கம்மியாக சிம்பிளாக தான் எடுக்காவ. அந்த காலத்தில் தான் பட்டு புடவைன்னு சொல்லி வெயிட்டாக கட்டிகிட்டு இருந்தாவ, அதுக்கு பிறகு ஸ்டோன் வச்ச புடவைன்னு சொல்லி ஜிகின்னு கட்டிட்டு இருந்தாவ. இப்போல்லாம் வந்து நல்லா சிம்பிளாக பார்க்கவே நீட்டாக அழகாக இருக்கிற மாதிரி தான் எடுக்காவ சின்ன பிள்ளைகள்லாம். அந்த மாதிரி புடவையெல்லாம் அந்த சைடில் இருக்குது, உங்களுக்கு காட்டியே வாங்க. வாங்கண்ணே. இங்கே பாருப்பா, இதில் இருக்கிற எல்லாமே அந்த மாதிரி பட்டு புடவை மாதிரி இருக்கும், சிம்பிளாக இருக்கும், ஆனால் வெயிட்டே இருக்காது, நல்லா கட்டிக்க ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அந்த பொம்மையில் இருக்குல்ல அந்த மாதிரி நல்லா அழகாக இருக்கும். உனக்கு இந்த மாதிரி பார்க்க பிடிச்சிருந்தா பாரு, இல்லைன்னா அந்த பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் புடவை கிடக்கு, அந்த பக்கமும் வந்து பாரு. என்னப்பா? சரிங்க அண்ணே, நான் தேவைப்பட்ட கூப்பிடிய. சரிப்பா, பார்த்துட்டு கூப்பிடு, எதனா டவுட்டுன்னா கேளு. அங்கே ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்கள போய் பார்க்குறேன். வேற இப்போ கடைக்கு லஞ்சு டைம்னு போயிட்டாவா உள்ளரும், அதனால தான் ஒருத்தராக கடந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரிங்க அண்ணே, நான் பார்த்துட்டு கூப்பிடிய. எம்மா என்ன இவ்வளோ புடவை கிடக்கு, எல்லாமே நல்லா அழகழகாக இருக்கே. ஐயே இதில் எந்த புடவை எடுக்குன்னு ஒரு ஐடியாவே இல்லையே எனக்கு. முன்ன பின்ன புடவை எடுத்திருந்தா தெரிஞ்சிருக்கும். நம்ம அம்மாவுக்கும் எடுத்து கொடுத்ததில்ல, தங்கச்சிக்கும் எடுத்து கொடுத்ததில்ல. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கட்டும்னு அவங்களே கூட்டிகிட்டு வந்து எடுக்க சொல்லி இது காசை மட்டும் கொடுத்துருவோம். இப்போ என்ன இது நமக்கு வந்து சோதனை. நம்ம எடுக்கிற புடவை அந்த பிள்ளைக்கு பிடிக்குமான்னு தெரியல. அந்த பிள்ளை என்ன சொல்ல போகுதுன்னே தெரியல. நம்ம பாட்டுக்கு துட்டுரும் புடவை எடுக்கிறோன்னு வந்துட்டோம். இந்த புடவை நல்லா இருக்கே, இந்த பக்கம் இருக்கிற எல்லா புடவையும் நல்லா இருக்கே. சரி இங்கேயும் ஒரு நல்ல கலராக பார்த்து எடுத்துகிட்டு போவோம். அவகிட்ட எந்த திட்டும் வாங்காமல் இந்த புடவையை கொடுத்தா சரிதான். ஐயோ நினச்சாலே பயமாக இருக்கே. கடவுளையே உன் மேலே பாரத்தை போட்டு தான் நான் புடவை எடுத்துகிட்டு போகிறேன். அந்த பிள்ளைகிட்ட எங்கேயும் கோத்து விட்றதுன்னு சொல்லிட்டேன். அடித்தடி வெட்டு குத்துன்னு எதுவும் இல்லாமல் எதுவும் வாய்ச்சண்டையாக போயிட்டு இப்போ வரைக்கும் எதுவாக இருந்தாலும் வாய் பேச்சோடு நிறுத்திக்கிற மாதிரி பார்த்துக்கோ முருகா.
அதுக்கு மேலே கை கலப்பா இழுத்து விட்றாதப்பா. ஊருக்குள்ளே ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் மான மரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கேன். இதில் வேற இந்த சேலையை வாங்கிட்டு போய் கொடுத்து அவள் கிளி கிளின்னு கிழிச்சு மானத்தை வாங்கிடாமல் இருந்தால் சரிதான்.